வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் பண்டிகை வாரம் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் இருந்தாலும் கடைசி நாள் அன்று ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை சந்தைகளில் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி 0.33% மேலே முடிவடைந்திருக்கிறது. எஃப்ஐஐ வீக்லி பேசிஸில் ஸ்லோவாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் டிஐயும் பார்த்தோம்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனும் ஒரு 5700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மெயினாக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆன் 500 ஸ்டாக்ஸில் பார்க்கும்பொழுது லைக் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் சமான் கேபிட்டல் இது ரெண்டும் நன்கு பண்ணியிருக்கிறது. நான் மேலே கூறியது போல கடைசி நாள் அன்று ப்ராஃபிட் புக்கிங் அட் ஹையர் லெவலில் பார்க்க முடிந்தது. மேலும் மெயினாக இந்த ட்ரேடு நெகோசியேஷன் இருக்கு இல்லையா, அது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு கன்சர்னை அதிகரித்தது என்றே சொல்லலாம். ப்ளஸ் ரைஸ் இன் க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு கடைசி ஒரு 1 ஹவரில் மார்க்கெட்டில் ஒரு வீழ்ச்சியை காண முடிந்தது என்று சொல்லலாம். ஓகே, வரும் வாரம் எப்படி இருக்கும்? புதிய உச்சத்தை இந்த வாரத்திலே தேசிய பங்குச்சந்தை எடுத்து செல்லுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இதற்கு நாம் பார்ப்போம். நமது சந்தைகளை பார்த்தோம்னாக்க இந்த வாரத்திலே ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம், ஊர்ஜிதப்படுத்தலாம்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தோம்னா என்ன விஷயங்கள்னு பார்த்தோம்னா யூஎஸ் சைனாவினுடைய ட்ரேடு நெகோசியேஷன் 2வது நாள் கோலாலம்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நியரிங் அக்ரிமெண்ட் லெவலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2வது யூஎஸ் இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட் டீல் இப்போ லீகல் வெட்டிங்க்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நமக்கு 15லிருந்து 16% ட்ரேட் டாரிஃப் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் மெயினாக பார்த்தோம்னா இந்த யூஎஸ்னுடைய இன்ஃப்ளேஷன் ஒரு மாதிரி கூல் டவுன் ஆகிருக்கிறதுனால யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்று ஊர்ஜிதமாகி உள்ளது. இது பாசிட்டிவ் டு த நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த யூஎஸ் ட்ரேட் நெகோசியேஷன் மூலியமாக நாம் பார்த்தோமேயானால் இப்போ நமக்கு ரஷ்யாவுடைய ஆயில் இம்போர்ட்டை குறைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அது குறைந்தாலும் நம்மளுடைய அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கக்கூடிய க்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ இந்த ரஷ்யாவில் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்டோட கம்மியாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் இது ஒரு பாசிட்டிவ் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் நம்மளுடைய ஸ்ட்ராங் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஏர்னிங்ஸ் இருப்பதும் எஃப்ஐஐ நமது சந்தைகளிலே மறுபடியும் திரும்பி உள்ளே வந்திருப்பது, மேலும் மக்கள் நிறைய செலவு செஞ்சுருக்காங்க இந்த தீபாவளிக்கு. அதாவது ஸ்பெண்டிங் எக்கானமின்னு சொல்வதை ஒரு ரொம்பவும் பெருசாக இந்த தீபாவளியிலே பார்க்க முடிந்தது. ஆதலால் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் பூஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது கன்சியூமர் ஓரியன்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட் பூஸ்ட் ஆகிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியவை. வரும் வாரத்திலே ஐஐபி டேட்டா இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாமல் சைனா, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் இருக்கு. இது ஒரு முக்கிய ஒரு டேர்னர் அவுட் ஆக இருக்கக்கூடும் சந்தைகளுக்கு. துறைகளை பார்க்கும் பொழுது ரீட்டைல் செக்டார் இந்த தீபாவளியில் பெரிய அளவில் வியாபாரம் நடந்ததுனால் இந்த துறை நன்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுமாரி ஸ்மால் கேப் பேங்க்ஸ்லாம் நல்ல ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க, அதில் மொமெண்டம் இருக்கு. தென் பாசிட்டிவ் ஆன் ஆயில் மேஜர் கம்பெனிஸ் லைக் ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா அதெல்லாம் நன்கு இருக்கிறது. தென் மெட்டல் செக்டார் இப்பொழுது யூஎஸ் சைனா, யூஎஸ் இந்தியா இது ரெண்டும் முடிஞ்சால் மெட்டல் செக்டாரில் ஒரு நல்ல மொமெண்டம் வரக்கூடும். தென் ஐடிலையும் ஒரு பெட்டர் எக்ஸ்பெக்டட், ஏன்னா இப்போ இந்த H1Bலையும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறதுனால ஐடியும் மறுபடியும் ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் டெக்ஸ்டைல் மெயினாக யூஎஸ் இந்தியா அக்ரிமெண்ட் பிறகு டெக்ஸ்டைல் மொமெண்டம் ஒரு growth இருக்கக்கூடும், ஃபர்தர் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஆட்டோ ஆன்சலரியும் நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும். ஸோ இந்த துறைகள்லாம் இந்த வாரத்திலே சந்தைகளை மேலே எடுத்து செல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா பையிங் இன்டாக்டாக தான் இருக்கு அட் சப்போர்ட் லெவல்னு சொல்லலாம்.
ஸோ அதனால் நிஃப்டியை பொறுத்தவரை 25,700 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ இதற்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த 26,200 நாம் கூறியதை மறுபடியும் தொடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது. அதனால் வரும் வாரத்திலே நமது சந்தைகள் ஒரு புதிய உச்சத்தினை தொடரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்றே கூறலாம். ஸோ மேலும் வரும் வாரத்திலே அதாவது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்து வெளியில பிரேக் அவுட் ஆகி மேலே வரக்கூடிய பங்கு எது என்று பார்த்தோமே ஆனால் சன் ஃபார்மா இது வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நமது சந்தைகளை பொறுத்தவரை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் பணம் வரும் பாதையாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் இந்த பதிவினை நீங்கள் எல்லோரும் லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்டு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.